தருமபுரி மாவட்டத்தில் விளைச்சல் அதிகரித்ததால் செண்டுமல்லி விலை குறைந்து கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தொப்பூர், பாப்பிரெட்டிப்பட்டி, நல்லம்பள்ளி, பெண்ணாகரம் உள்ளிட்ட பகுதிகளில் செண்டுமல்லி சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு மகசூல் அதிகரித்துள்ளதால் கடந்த சில நாட்களாக கிலோ 30 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்ட செண்டுமல்லி பூ தற்போது 10 ரூபாயாக குறைந்திருக்கிறது. இதனால் அறுவடை செய்யும் வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்க கூட வருவாய் கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கோவில் உண்டியல் திருடப்பட்ட சம்பவத்தால் கிராம மக்கள் பீதியடைந்துள்ளனர். மேல் சீசமங்கலம் கிராமத்தில் பழமையான மணிகண்ட ஈஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த நிலையில் புதன்கிழமை இரவு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கோவிலின் பூட்டை உடைத்து உண்டியலை திருடிச் சென்றுள்ளார். சிசிடிவி காட்சி மூலம் குற்றச்செயலில் ஈடுபட்ட நபரை கண்டறிந்த காவல்துறையினர் அவரை தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேளச்சந்தூர் அருகே வீட்டுக்குள் புகுந்த 8 அடி நீளம் கொண்ட சாரை பாம்பை தீயணைப்பு வீரர்கள் பிடித்தனர். ஆத்துமேடு ஐயனார் நகரை சேர்ந்த சக்திவேல் என்பவர் வீட்டில் சுண்ணாம்பு பூசக்கூடிய வேலை நடைபெற்று வருகிறது. அப்போது பாம்பு ஒன்று வீட்டிற்குள் நுழைந்ததால் அந்த பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். மேலும் இதுகுறித்து வேடச்சந்தூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு வந்த வீரர்கள் அரை மணி நேரம் போராடி 8 அடி நீளம் கொண்ட அந்த சாரை பாம்பை பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே கர்நாடக மாநிலத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 520 மது பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. பத்திரப்பள்ளி சோதனைச் சாவடியில் மதுவிலக்கு அமல்பிரிவு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த கள்ளச்சேரியை சேர்ந்த அருண்குமார் என்பவரிடமிருந்து 520 மது பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கோவில் கதவை கட்டிங் இயந்திரம் மூலமாக உடைத்து உண்டியலை திருட முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குமரன் சேரியில் உள்ள குமாரசாமி கோவிலில் புதன்கிழமை இரவு கட்டிங் இயந்திரத்துடன் சென்ற 4 பேர் கொண்ட கும்பல் கேட்டை உடைத்து உள்ளே நுழைந்தனர். மேலும் உண்டியல் வைக்கப்பட்டிருந்த கோவில் கருவறையின் கதவையும் உடைக்க முயன்றனர். ஆனால் அவர்களின் முயற்சி தோல்வியில் முடிந்தது. இதனால் உண்டியலில் இருந்த காணிக்கை தப்பியது. இதே கோவிலில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு உண்டியல் திருடு போனதும் குறிப்பிடத்தக்கது. மதுரையில் கத்தியை காட்டி மிரட்டி செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் சுற்றி வளைத்து பிடித்த பரபரப்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. டிஆர் நகரில் வசிக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை ஊழியர் அபிராமி கடந்த 7ஆம் தேதி பணிக்கு சென்ற போது அடையாளம் தெரியாத நபர் அவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி 6 சவர நகையை பறித்து சென்றார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்த காவலர்கள் சின்ன மங்களக்குடியை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவரை தேடி வந்தனர். அவர் ஒத்தக்கடையில் உள்ள கடையில் சிம் கார்டு வாங்கிக் கொண்டிருப்பதை அறிந்து விரைந்து சென்று அவரை மடக்கி பிடித்தனர். சேலத்தில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகாரில் மருத்துவக் கல்லூரி ஆய்வக பணியாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஆய்வக பணியாளர் வேலு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுப்பதாக சம்பந்தப்பட்ட கல்லூரியின் முதல்வருக்கு பாதிக்கப்பட்ட மாணவிகள் புகார் கொடுத்துள்ளனர். அதன் பேரில் தனிக்குழுவை அமைத்து விசாரணை நடத்த கல்லூரி முதல்வர் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் ஆய்வக பணியாளர் மீது குற்றச்சாட்டு உறுதியானதை அடுத்து அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்தை தொடர்ந்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கிப்பட்டி, பூதலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்தவர்கள் 100 நாள் வேலை திட்டத்தை நம்பியுள்ளனர். ஆனால் அதிகாரிகள் தங்களுக்கு தேவையான நபர்களுக்கு மட்டுமே வேலை வழங்குவதாகவும் 6 மாத கால ஊதியத்தை வழங்கவில்லை என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். இதனை கண்டித்து செங்கிப்பட்டி கந்தர்வக்கோட்டை சாலையில் மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திமுக வார்டு உறுப்பினர் போக்ஸ்கோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். பாச்சல் ஊராட்சியின் வார்டு உறுப்பினரான மகேந்திரன் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். சென்னை கொரட்டூரில் உள்ள சாய்பாபா கோவிலில் நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயின் பெற்றோர் சிறப்பு யாகம் நடத்தினர். விஜய் தனது தாய்க்காக கொரட்டூரில் சாய்பாபா கோவில் கட்டி கொடுத்தார். அந்த கோவில் திறக்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததை ஒட்டி இந்த சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது. இதில் விஜயின் தந்தை S.I. சந்திரசேகர், தாய் சோபா மற்றும் தாவேகா மாநில பொருளாளர் வெங்கட்ரமணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். யாகத்தின் போது விஜயின் அரசியல் பயணம் வெற்றியடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் கடிநெல் வயல் ஊராட்சியை வேதாரண்யம் நகராட்சியுடன் இணைப்பதற்கு கண்டனம் தெரிவித்து கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடிநெல் வயல் கிராமத்தை நகராட்சியுடன் இணைத்தால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், தமிழ்நாடு அரசால் வழங்கப்படக்கூடிய வீடு கட்டும் திட்டம் உள்ளிட்டவை பாதிக்கப்படும் என்று கூறி வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். உண்ணாவிரத போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 300 பேர் பங்கேற்றனர்.
கனிம வள திருட்டை தடுக்க தவறியதாக வட்டாட்சியரை பணியிடை நீக்கம் செய்ததை கண்டித்து விருதுநகர் சாத்தூரில் வருவாய்த்துறையினர் பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குமாரலிங்கபுரத்தில் கண்மாயில் அனுமதியின்றி மணல் அள்ளியதாக கடந்த 28ஆம் தேதி JCB லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து கனிம வள திருட்டை தடுக்க தவறியதாக சாத்தூர் வருவாய் வட்டாட்சியர் ராமநாதன் உட்பட 7 பேரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் உத்தரவிட்டார். இதனை திரும்பப் பெற வலியுறுத்தி சாத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறையினர் 50க்கும் மேற்பட்டோர் அலுவலக பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் அருகே 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள திமிங்கலம் உமிழ்நீர் கடத்தியதாக 6 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலக்கோட்டை புறவழிச்சாலையில் வாகன சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்குரிய வகையில் வந்து கொண்டிருந்த காரை நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது திமிங்கலத்தின் உமிழ்நீர் காரில் பதுக்கி வைத்து எடுத்துச் செல்லப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து மதுரையைச் சேர்ந்த ராஜன் உள்ளிட்ட 6 பேரை கேணிக்கரை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் கிச்சிப்பாளையத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேச நாட்டைச் சேர்ந்த 6 பேரை காவலர்கள் கைது செய்தனர். கிச்சிப்பாளையம் அருகே சன்னியாசிகுண்டு பகுதியில் இயங்கி வரும் ஜவுளி நிறுவனத்தில் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கியிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்த பகுதியில் விசாரணை மேற்கொண்ட காவலர்கள் வங்கதேசத்தைச் சேர்ந்த முகமது சலீம், ஷெரீப் உசேன், மிர்சரீப், மாமுன், இஸ்மாயில் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா என கேட்கிற வகையில் காரை ஓட்டியபடி பெண் ஒருவர் லேப்டாப்பில் பிஸியாக வேலை செய்து கொண்டிருக்கும் வீடியோ காட்சிதான் இது. IT நகரமான பெங்களூருவில் பெண் ஒருவர் ஆபத்தான முறையில் காரை வேகமாக ஓட்டியபடி தனது லேப்டாப்பில் பிஸியாக வேலை செய்து கொண்டிருந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. வீடியோவில் பதிவான காரின் நம்பர் பிளேட்டை வைத்து அந்த பெண்ணை அடையாளம் கண்ட பெங்களூரு போக்குவரத்து போலீசார் அவருக்கு 1000 ரூபாய் அபராதம் விதித்ததோடு ஒர்க் ஃப்ரம் கார் ஆபத்தானது என எச்சரித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ அருகே கார் மீது அதிவேகமாக வந்த பைக் மோதிய விபத்தில் இளைஞர் தூக்கி வீசப்பட்ட பரபரப்பு காட்சிதான் இது. கார் ஒன்று வளைவில் திரும்பிய போது அதிவேகமாக வந்த பைக் அதன் மீது மோதியது. இதில் பைக்கை ஓட்டி வந்த இளைஞர் தூக்கி வீசப்பட்டார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்த இளைஞரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இலங்கையின் ஆரி காற்றாலை திட்டம், 2 மின் பரிமாற்ற திட்டம் ஆகியவற்றில் இருந்து விலகுவதாக அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் அறிவித்துள்ளது. மின்சாரம் கொள்முதல் தொடர்பாக முந்தைய ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான இலங்கை அரசுடன் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் 442 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பில் ஒப்பந்தம் போட்டது. இந்த ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்வதாக புதிதாக பதவியேற்ற அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான அரசு கடந்த மாதம் அறிவித்தது. இந்நிலையில் ஒப்பந்தத்திலிருந்து விலகிய அதானி நிறுவனம் இலங்கை அரசு விரும்பினால் எதிர்கால ஒத்துழைப்புக்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் நெர்லே பகுதியில் அமைந்துள்ள உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. புனே பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த தொழிற்சாலையில் அதிகாலை 6 மணியளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து 6 தீயணைப்பு வாகனங்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்த வீரர்கள் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக காட்சியளித்ததால் பொதுமக்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது. தெற்கு ஜெர்மனியில் தொழிலாளர்கள் கூட்டத்தில் கார் புகுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 15 பேர் படுகாயமடைந்தனர். மினியூக் நகரில் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக சென்ற கார் திடீரென கூட்டத்தில் புகுந்தது. இதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயங்கள் அடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனிடையே கார் ஓட்டுநரை கைது செய்த போலீசார் விபத்தா அல்லது திட்டமிட்டு நடந்ததா என விசாரித்து வருகின்றனர்.